சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. மேலும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிய தலைமுறை செய்தியாளர்கள் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தொடர் கனமழையால் சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள காந்தி நகர் பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலா அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் நள்ளிரவு முதலே கனமழை அவ்வப்போது பெய்து வருகிறது. பலத்த காற்றும் வீசி வருகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம இருக்கக்கூடிய பகுதி சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் அருகே உள்ள காந்தி நகர் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியை நம்மால் பார்க்க முடிகிறது. தெருவோரங்களில் அதிக அளவு மழைநீர் தேங்கியிருக்கின்றது. இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் முழங்கால் அளவு தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரில் நடந்து சென்றுதான் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்கியிருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரம் இந்த தெருவில் கழிவுநீரும் சேர்ந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வருகின்றனர். இதே போல பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியை காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, வழக்கமாகவே இந்த பகுதியில் மழைநீர் இப்படி தான் தேங்கி இருக்குமா? எப்படி இருக்கும்? செம்பரம்பாக்கம் ஏரி ஓப்பன் பண்ணாலுமே இங்கே புல் தண்ணி இது கம்மி தான். இன்னும் ஜாஸ்தி ஆச்சுன்னா அடிச்சுன்னு போவோம். அடிச்சுன்னு போகிற அளவுக்கு இங்கே தண்ணி வரும். இப்போ முழங்கால அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு. எப்படி போயிட்டு வரீங்க? எந்த மாதிரிலாம் இருக்குது? அப்படியே போயிட்டு வந்துன்னு தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, நிறைய தண்ணி வந்தாக்கா அந்த மெயின் ரோடில் அந்த கங்கையம்மன் கோயிலேருந்து அப்படியே டர்ன் ஆகும். ஃபுல்லாக இது வரலாம். அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்குதுங்களா? பால் உள்ளிட்ட பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்குது, அதெல்லாம் நல்லா கிடைக்குது. ஆனால் சில இடத்துல தான் இது ப்ராப்ளம். இந்த பகுதிவாசி தெரிவித்ததை பார்த்தோம். எப்போதுமே கனமழை காலங்களில் இது போன்ற ஒரு அவலநிலை இருப்பதாக கூறுகின்றார். இங்கு முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இது போன்ற சூழலில் தான் நாங்கள் வசித்து வருவதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தெரிவிக்கின்றார். சென்னையில் இது போன்று பல்வேறு இடங்களில் இதே போன்ற ஒரு சூழல் நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் பாலா.